பண்ணிதாங்க உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த காலத்தில் முன்னோர்களுடைய ஒரு ஆத்மா ஒன்று உங்கள் வீட்டுக்கு வருதுப்பா, அதெல்லாம் வணங்கணும். அதில் நீங்கள் அதை வணங்கலை. உன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இணைந்த இன்பத்தை தந்து வெற்றியை உருவாக்கித்தாரேன். பல லட்சங்களை மண்ணில் போட்டு அது வியாபாரமாகணுங்கிற எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்குது. அதெல்லாம் கோடிகள் ஆக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்? என்னை நினைக்கும் போதெல்லாம் உனக்கு வியாபாரம் நடக்கும், எல்லாமே வெற்றியாக நடக்கும். தான்ப்பா வா மகளே, வெற்றி சென்று வரலாம். இந்த கண்ணில் பார்வை சக்தி குறையாதுப்பா, பார்வை சக்தி குறையாது. சிறிய மருத்துவத்தால் தேரும். நீங்கள் நினைக்கிறது மாதிரி இவருக்கு கண்ணில் எதுவும் பிரச்சனை வரும்னு நினச்சா அது வெறும் பொய். இவன் கண்ணு தெளிவாக இயங்கும், உயர்வாக இருக்கும், வெற்றி உண்டு. ஆனால் ஒரு மருத்துவம் நிச்சயமாக தேவை, அதில் வெற்றி கிடைக்கும். வரலாமா? பார்க்கலாம். பக்கத்தில் வந்து புதி வாங்க. இந்தாம்மா, அடுத்து பேசலாம். அடுத்து வந்து இது சொந்தம் வேறு கேள்வி கேட்டுவாங்க. என்ன பக்கத்தில் வாங்க. எனக்கு எட்டாவது அண்ணாச்சி அண்ணா கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு கோபிச்செட்டிப்பாளையம். உங்களுக்கு கோபியா? ஈரோடா? ஏன் இப்படி குழப்பறாங்க? ராஜபாளையத்தை முடிச்சுட்டு நான் கோபிச்செட்டிப்பாளையத்துக்குள்ளே வந்துட்டேனே. நான் கூப்பிடலம்மா, கோபிச்செட்டிப்பாளையத்துக்குள்ள வந்துட்டேன். கொஞ்சம் இருங்க, வாரேன். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அப்படியா? ஓகே ஓகே ஓகே, பேசிக்கலாம். சரி சரி. நாகர்கோவில் எல்லை, நாகர்கோவில். பெண்ணடியாள் வரலாம், கால் வந்துட்டு வரலாம். அன்பு நடமாடும் கலை கூடமே, ஆசை மழை மேகமே. வீட்டுக்காரர் எங்க இருக்கிறார்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? கால் வந்துட்டு வா. கண்ணில் விளையாடும் கலை கூடமே, மன்னவர் குலத்தங்கமே. காதல் கொண்ட மனதோடு குடும்பத்தை விட்டு கடந்து சென்றாள் ஒரு மகள். அதுக்கு தான் அந்த பாட்டை பாடுறேன், அன்பு நடமாடும் கலைக்கூடமே என்று. இப்போ அந்த பிள்ளை அங்கே சேர்ந்து வாழ வைக்கவா? வேணும். அதே கேள்வி அவன் சொல்லுதான், அவன் எனக்கு வேணும். எப்படி பண்ணுறது? உன் வீட்டுக்காரர் என்ன போஸ்டிங்கில் இருக்கிறார்? சரி, கண்ணை முடிக்கா. சரி, வேறு மாநிலத்துக்கு போயிட்டாங்களாம்லா? கால் வந்துட்டு வாங்க. வார புதன்கிழமை மாலையில் வந்து என்னைய பாரு, வெற்றியாகி தரேன். கர்மசாமிக்கு, எனக்கும் என் கணவருக்கும் வருமானம் மற்றும் மனம் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்த்து தரணும்னு கேட்டு வந்தவங்க. வீட்டுக்காரர் எங்கம்மா? வாப்பா வா. உன் பேர் என்ன? கால் வந்துட்டு வரலாம். வணக்கக்கா. நல்லா இருக்கீங்களா? ஆத்துக்கு அந்த பக்கம் தென்னம்பிள்ளை, தென்னம்பிள்ளை. உட்காரலாம். என்னப்பா துளமாடசாமி வாராங்களே, எங்கே இருக்காங்க? உங்கள் வீட்டில் இருக்காரா? வச்சு கும்பிடுவீங்களா? இசைக்கியம்மா வராடா, அவன் எங்கே இருக்கான்? வீட்டில் இருக்காடா. உங்கள் வீட்டெல்லாம் தாண்டி போனோன்னா கொஞ்சம் பனைமரம் தினமரம் தெரியுது, ஐயா எங்கே இருக்குது?
ஒரு உங்கள் ஊர் எல்லையை தாண்டி அது பக்கத்தில் நதி ஓடுதா? ஆத்துக்கு அந்த பக்கம் தென்னம்பிள்ளை கால் வந்துட்டுவாங்க. அப்படி வாங்கிட்டு வா போ. இப்போ என்ன வேணுமா உனக்கு? எப்படி எவ்வளோ லட்சம் கொடுத்தீங்க? யார்கிட்ட? நீங்கள் தள்ளி நீ வா. இந்த கையை கொண்டாடா. உன் கணக்கு படி வருமா? 2 ஒன்றுல கால் வந்துட்டுவாங்க. வாங்கிடுவோம். பைத்தியக்கார உலகத்தில் வாழுத மாதிரி 10 லட்சத்தை கொண்டு போய் ஒரு பொம்பளைகிட்ட கொடுத்துருக்கீங்க நீங்கள். அவன் பல வட்டி போட்டு தரவன்னு சொன்னாடா? நிச்சயமாக அவன் உங்களை ஏமாத்திருக்கா பிளான் போட்டு. இந்த பணத்தை உங்களுக்கு வாங்கி தந்தால் போதுமா? இந்த கடனை தீர்க்கணும், இல்லைன்னா நீங்கள் வேறு இடத்துல மாட்டிக்கிடுவீங்க. இதுதான் நிலை. ஒரு ஐடியா பண்ணலாம். வரக்கூடிய புதன்கிழமை வரும் பொழுது அவங்களுடைய பெயர் போட்டோ எல்லாம் கொண்டு வா. அந்த பணத்தை உனக்கு 3 மாதத்தில் வாங்கி தந்துடுறேன். சட்டப்படி உன் மேலே எந்த ஒரு குறையும் இல்லைன்னு நிரூபிச்சுட்டேன். ஓகே, இந்தா வச்சுக்கோ. கர்மசாமிக்கு கல்யாணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரும்? யாருக்கு கல்யாணம்? வாங்க, கவலைப்படாமல் இருக்கணும். புதன்கிழமை வரணும். அண்ணாச்சி அங்கே தள்ளி கும்பிட்டுவாங்க. ஐயனார் 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 ஐயனார். ஐயனார் சாஸ்தா கோவில் எங்கே இருக்கு? கேட்குற கழிக்கு பாரு சொல்லுங்க. ஐயனார் கோயில் எங்கே இருக்கு? அவர் பேர் என்ன ஐயனார்? அதான் அங்கேருந்து அந்த சாமி வந்துச்சு நீங்கள் வந்த உடனே. அதான் உங்களுக்கு நான் கேட்டேன். காலைல வந்துட்டுவாங்க. சத்தமாக பேசினா தான் கேட்குமா? பரவாயில்ல, அடுத்து வரும்பொழுது 1 லிட்டர் பால் வாங்கிட்டு வாங்கோ எனக்கு. என்னடா பரமேஸ்வரா, சரிதானா? நாம் பெத்த மகனே நடராஜா, நீ ஏண்டா பிறந்த மகராஜா. உன் பையனுடைய வாழ்க்கையை போய் பார்த்தேன். கொஞ்சம் கடன்களும் மனவர்த்தமும் பட்டு இருக்கான். அவனுடைய நடைமுறையில் இருக்கிற தவறுகள், இப்போ கிரகங்களும் அவனுக்கு சரியில்லை. அதனால் மனக்குழப்பத்தோட வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா அது சரியா இருக்குமா இருக்காதாங்கிறது எல்லாருக்கும் ஒரு குழப்பம். அதனால இவனுக்கு வேற எதுவும் தீய சக்தி அண்டி இருக்குமா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம். அப்படி ஒரு சந்தேகப்பட்டது உண்மைதான். அதை நீக்கி அவனை வலிமையா வாலிபமாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டுவாங்க. பிளட் டெஸ்ட் எடுக்கணுமா? எடுத்துறவா? என்ன டெஸ்ட் எடுக்கணும்? ஓ, சொல்லிட்டுமா? வாங்க பக்கத்தில். நான் சொன்னா நீங்க வருத்தப்படக்கூடாது. உங்க பையனுக்கு ரத்தத்தை டெஸ்ட் பண்ணுங்களாம். பண்ணணுமா? ஐயோ அப்பா, இம்யூனிட்டி பவர் அவனுக்கு குறைவு. அப்படின்னா என்ன குறைவிடா? நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறது. அதனால் அவனுடைய உடல் கொஞ்சம் குறைந்து கொண்டே போய் பலவீனமாக இருக்கிறான். நீங்கள் அவனை கூட்டு போய் டெஸ்ட் பண்ணிட்டு என்னை பார்க்க வாங்கோ, அடுத்து பேசுவோம். சரி, ஒரு பெண்ணுடைய ஆறுதலோட தான் பையன் இருக்கான். நல்ல பையன், சந்தோஷமா இருப்பான்.
அப்படியா? கடன்களால் மனவருத்தப்பட்டு வந்த குடும்பம். தாமரை மலர்கள் ஆறு, அதை தரணியில் கண்டது யாரு? ஆறுமுகம் அவன் பேரு. வலிக்கு உட்கார முடியல கிழவிக்கு. இங்க இருக்காங்க 1300 பேர் இருக்காங்க. நீங்க முதல்ல அந்த லாஸ்ட்ல போய் இருங்க, ஈஸியா இறங்கி போயிடலாம்ல. ஆமா, வாங்க பக்கத்துல பக்கத்துல வாங்க, பக்கத்துல வாங்க, பக்கத்துல வாங்க. அப்பா, முருகன் கோயில் எங்கடா இருக்கு? என்ன என்ன சாமி, என்ன பேரு? பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். உங்க இடத்துக்குள்ள போன உடனேயே அவருடைய அருளாசி தான் வருது. 3 வருஷ காலமாக தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு நிறைய பணங்களை ஏமாந்து இப்போ கடன்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தொழில் புரிவது எப்படி என்பது தெரியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். தேவையில்லாமல் ஒருவரோடு வாதம் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படும், அதில் போலீஸ் விசாரணையும் ஏற்படும் என்பது மேற்குறிப்பிட்ட குறிப்புகள். கால் வந்துட்டு வரலாம். நேற்று இரவே உங்களுக்கு வந்த உத்தரவு இது. என்னம்மா, யார் கூப்பிட்டா? அக்காவா? வாங்க. இந்த கடன்களிலிருந்து உங்களை மீட்டி மீண்டும் தொழில் பார்த்து வளம் பெற வாழ வச்சா போதுமா? வேற என்ன வேணும்ப்பா? பக்கத்தில் வாடா. புரட்டாசி 30க்கு பின்பு ஆரம்பிக்கிற தொழில் என் துணையால் உயரும், மன வருத்தம் இல்லாமல் நடப்பாய். இதுவரை என்னெல்லாம் பார்த்துருக்க? இனி செட் ஆகாது. அருமையாக டிஃபன் சாப்பிட்றது மாதிரி ஒரு சென்டரை போடு, ஆனந்தமாக ஓடும். இப்படி வெற்றி உண்டு. பக்கத்தில் வாங்க எல்லாரும். அதை நிறுத்தி தாரேன், சற்று பொறுமையாக இரு. வாங்க பக்கத்தில், நேரத்தை வீணாக்காதீங்க, எதிர்த்து வாங்க. வெற்றி உண்டு மகளே. இந்தா கையில் பணம் வந்திருக்கேன் பாரு. இந்தாம்மா. மாதா கோயிலுக்கு எதுவும் போனீங்களா இடையில? போயிட்டு வாங்க. வா, கால் நோட்டு வா, கால் நோட்டு வா. ஷிப்பிங் கார்டுக்கும் உனக்கு எதுவும் தொடர்பு உண்டுமாடா? எப்படி அங்கே போன பின்ன? கண்ணை மூடு. 3 பேர் உண்டாமலா? யாரெல்லாம் அது? உன் குரூப்பில் 3 பேர் இருக்காங்க. உன் வழக்கை நான் நீக்கி வெற்றியாக்கி தரேன். உன் மேலே அதில் விசாரணை, அதில் உன் மேலே குற்றம் இல்லைன்னு தான் வரும். பிரச்சனையே கிடையாது, வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? அடுத்த தொழிலில் பெருமையாக ஆரம்பிப்போம். போ, கால் வந்துட்டு வாப்பா. என்னடா பரமசிவா, ஏன்டா சிரிக்கிற? ஏன்னா நல்ல காலில் விடலை. நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன். வா. ஒரு பூவும் பின்னாமல். மனைவி மக்கள் எங்கே இருக்காங்க? யார் ஊரில்? நீங்கள்? இது யாரு? உங்கள் மனைவி மக்கள் எங்கே இருக்காங்க? சத்தமாக பேசுங்கண்ணே. என்ன கணக்கு வேணும்? கால் அனுப்புவாங்க. பத்திரத்தை எடுத்து பார்த்தா
யார் உங்கள் அப்பா ஆத்தா பேரில் உள்ள சொத்தாப்பா அது? ஏன்னா ஓம் பேர் அதில் வரலையே, அதான் பார்த்தேன். அதான் உன் பேரே வரலையே, நீ எப்படி கேட்குறது? உனக்கு என்னடா நியாயம் இருக்கு? உனக்கு பங்கு உண்டு, அந்த உரிமையில் போராடுத. பிடிச்சிட்டு வா, நான் அடித்தாரேன், போ காலில் விழுட்டு வா. கருப்புசாமி காலில் விழுட்டு வா, அவங்க அப்பா காலில் விழுதையே. அச்சரி புச்சரி கொச்சரி. உட்கார். திறமை மிகுந்த வழக்கறிஞரால் தான் அதை தோண்டி எடுக்க முடியும். அவங்கள சம்மதிக்க வச்சு தாரேன். உன் சொத்தை 60 நாளில் உனக்கு உரிமைப்படுத்தி தாரேன். வெற்றி உண்டு, போய்ட்டு வா. கர்பசாமிக்கு எல்லாரும் மனசும் இனிக்கணும், இந்த பிரசாதத்தை சாப்பிட்டு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், உயர்ந்த எண்ணத்தோடு கொண்டு வந்திருக்கலாம். இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. கொண்டு வரையா 10 லிட்டர் தேன் கொண்டுவார். 1 லிட்டருக்கு 2000 ரூபா, 10 லிட்டருக்கு 20,000. கட்டுமனைக்கு போனேன். இந்த மண்டபத்தை உன் மனைவி தான் கொடுத்து விட்டான். ஒரு காலத்தில் படுக்கையில் இருந்து நடக்க முடியாமல் கிடந்தவளை இன்னைக்கு நடந்து சர்வ ஆரோக்கியத்தோடு வாழ வச்சுட்டார் கருப்புசாமி. அதனால் என் பிரசாதத்தை எல்லாரும் சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்து விட்டான். உண்மையா? கால் வந்துட்டு வேற என்னப்பா வேணுப்போ? யாருக்கு? இந்தா இதை கையில் வச்சுக்கா, என்னைய நினச்சிக்கா. கொஞ்ச நேரம் அப்பா. தம்பி, உனக்கு உடல்ல உஷ்ணத்தின் உபாதையினால் யூரின் சம்பந்தமான ப்ராப்ளமும் ஒரு பக்கத்து வீக்கமும் வலியும் இருந்து கொண்டு இருக்கிறது. அது ஹோமியோபதி மருத்துவத்தால் உனக்கு குணமாகும். உடனடியாக போய் பார்ப்பாயாக, வெற்றியடைந்து என்னை காண்பாயாக. செல்ல ஏரல் சேர்மன் சாமி, உங்க ஏரியா தானே? வாங்க. கோடிதாயக்கனூரில் அவருடைய பிள்ளையை கட்டி கொடுத்துருக்கிறார, அந்த ஊர் தானடா? வா. விழுந்துடாத. என்ன செய்யணும்? எப்படி ஆகும்? கண்ண மூடு. கால் வந்துட்டு. திருமாலும் துணைக்கிங்கு மாப்பிள்ளை தோழன். பிள்ளையார் கோயில் எங்கடா இருக்கு? வார புதன்கிழமை இரவு 6 மணிக்கு என்னை வந்து பார், வெற்றியாகும். கர்பசாமிக்கு என்னப்பா கால் வந்துவாடா தம்பி, எல்லாம் இருக்கியா? பாட்டாலே புத்தி சொன்னார், பாட்டாலே பக்தி சொன்னார், பாட்டுக்கு நான் பாட வைத்தேன். என்ன வேணும்? கண்ண முடு. நல்ல பிடிடா, இல்லை வயிற்று நல்ல பிடி. கால் வந்துவா. எதுக்கு பிடிக்கணும்னு உங்க யாருக்கும் தெரியுமா? உன் மனைவி வயிற்றுக்குள்ளே போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஒரு சைடில் ஒரு பக்கத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ தீர்ந்துருச்சு. இப்போ குழந்தையை பெறக்கூடிய வலிமை வந்துருச்சு. ஆனால் நீ 3 கோயிலில் போய் வேண்டுதலை பண்ணியிருக்க. ஒன்று செந்தூர் முருகப்பெருமான், ஒன்று சொல்லமாடம், ஒன்று ஒரு அம்மன் கோயில், ஒன்று. இந்த 3 பேர்ட்டையும் வாக்கு கொடுத்த. இப்போ பிள்ளை கொடுத்தா யார் பேர் வைப்ப? அதான் அவனை வயிற்று அமைக்க பார்க்க சொன்னேன். வயிற்றுல எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லையான்னு. இப்போ அவளுக்கு வயிற்றுல பிரச்சனை இல்லை. என்னடா பண்ணுவான்? என்ன யார் பேர் வைப்ப? நான் எப்படி சொல்ல முடியும்? நீ 3 கோயிலில் சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? என்னடா தம்பி, சாமி துரோகம் பண்ண சொல்லலாமா? சொல்லக்கூடாது. என்னடா பண்ணலாம்?
நான் தான் கால் வந்துட்டு சட்டியில் இருந்தால் தானே ஆப்பையில் வரும். உனக்கு கவுண்டிங்லாம் பார்த்தியா? எத்தனை % இருக்கு? 72% இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்களா? அதுக்கு என்ன பண்ணேன்? இப்போ ஒரு வார்த்தை சொன்ன புரிஞ்சியா? சட்டியில் இருந்தால் தானே ஆப்பையில் வரும். புரிஞ்சுக்கிட்டியா? அடுத்த வார்த்தையை சொல்லுதேன். சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும். வரக்கூடிய ஐப்பசி மாதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகம் என்னும் உள்ள இருக்க கற்பப்பையில் குழந்தை வரும். கால் ஒழுத்துவா. அதான் உண்மை. புரியுதா? ஒரே சொல்ல எத்தனை விளக்கம் வெளியே வருது பார்த்தியா? கிவி ஃப்ரூட், KIWI, அந்த பழம் வாங்கி வாரத்துக்கு 2 அண்ணா சாப்பிடு. அப்படி 5 வாரம் சாப்பிடு. கவுண்டிங் கூடிடும். சூப்பரா? குழந்தை பாக்கியத்தை தந்துருந்தேன். முருகா அப்படி பேர் வை. என்ன பேரு? வாழ்க, வெற்றி உண்டு. கணவன் மனைவி. முருகப்பெருமானுக்கு 2 பொண்டாட்டி. அண்ணனுக்கு எத்தனை பொண்டாட்டி? கால் வந்துட்டு வரலாம். மகாபாரதத்தின் கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் பெயர் இருக்கு, ஆனால் வருமானம் அதிகம் இல்லை. 2 விதமான தொழில்கள் இருக்கு. ஒன்று வியாபாரம், இன்னொன்று பீப்புள் ஆர்கனைசேஷன், மக்களை அரவணைக்கிற ஒரு தொழில். அரவணைக்கிறது என்னது? ஊனமுற்றோர்களை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தொழில். அது தியாக சேவை தானே தவிர அதில் வருமானம் கிடையாது. ஆனாலும் இறைவன் உனக்கு அது சார்பாக நிறைய செல்வங்களை தருவான். உன் மனைவியினுடைய உடம்பை பார்த்தேன், அதில் செய்வன வைவன கோளாறுகள் எதுவுமே கிடையாது. இது இயற்கையால் ஆனது. இனிமேல் இந்த வலி வேதனை வராமல் காப்பாற்றினா போதுங்களா? கால் ஒன்று வச்சலாம். இந்தா பக்கத்தில் வா. குடி 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 குடி. இனிமேல் இந்த வலி வேதனை வராது. உன்னை சர்வ ஆரோக்கியத்தோடு வாழ வைக்க. இருக்கிற கடனை திருத்தி தரணும். வேற என்னப்பா வேணும்? அந்த சொத்து உன் பக்கத்தில் வந்தால் ஒருவருக்கு உயிர் சம்பந்தமான பிரச்சனை வரும். அந்த சொத்தில் இருக்கிற பிரச்சனை அப்படி. அதனால் 9 மாதங்களுக்கு பிறகு அதில் உள்ள பாவ விலகும். சொத்தை வாங்கி தரேன், வெற்றியை தரேன். நல்லா இரு மகனே, ஐஸ்வர்யமாக இந்தா சொன்னோம், பணம் வச்சுக்கோ. அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு நீங்கள் கடலூரா நெய்வேலியா? நெய்வேலி வாப்பா. தம்பி எத்தனாவது பிளாக்? நீங்கள் 21ஆவது பிளாக்கு. உள்ளே போகும்போது இடது பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்கும், இருக்கா? அதில் அப்படி ரைட்டில் போனால் உள்ளே போனால் உங்கள் வீடு. கால் வந்துட்டு வா. கரெக்டு. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உடல்நிலையால் கொஞ்சம் பாதிப்பும் பணத்தால் நஷ்டமும் வேதனையும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. வேற என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒரு வயசுக்கு மூத்தவன் தான். சொல்லு. என்எல்சியில் இருந்து 42 வருஷம் நான் அரசியலில் இருந்தேன். நிறைய பெரிய தலைவர்களோட பழக்கமாக. ஆனால் நான் இதை அரசியலில் செலவு பண்ணி அழிஞ்சிட்டேன் சாமி. இன்றைக்கி என் பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே செய்ய வழியில்லாமல் இருக்குது. என் வீடு அதை நல்ல வேலைக்கு விட்டுட்டு வேறு நான் சிறப்பான. உனக்கு சுயமாக ஒரு வியாபார தொழில் தான் ஓடும். அரசியல் உனக்கு தேவையில்லை. உனக்கு பணமும் தரேன், உன் பிள்ளைகளை அருமுதிராமல் காப்பாற்றுறேன். வெற்றி உண்டு. இதிலே நின்றுதான். கர்மசாமிக்கு விருத்தாச்சலமாப்பா. நீங்கள் நான் என்ன தொழில் பண்ணலாம்? ஃபேன்சி ஸ்டோர், அழகு சாதன பொருட்களை வைக்கலாம். அடுத்து பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாரு? தொழில் நஷ்டத்தை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? வா. என்னடா தொழில் தம்பி? கால் ஒன்று சொல்லலாம். எந்த தொழிலாவனாலும் இருக்கலாம். நமக்கு தேவை வருமானம் தான். உழைத்து வாழ்வதை உயர்வென்று உணர்வோம்.
புண்ணாக்கு வியாபாரம் விற்றா என்ன புலம்பவா செய்வான்? அதுவும் புண்ணியம் தானடா. என்ன விஷயம்? என்னப்பா வேணும்? பக்கத்தில் வா. அது உன்னுடைய ஜீன் படி உள்ளது அல்ல. இடையில பிறக்கும்போது கொஞ்சம் நரம்பியல் பிடியால் வந்தது தான். இனி போக போக தெளிவு நடக்கும். உனக்கு குழப்பம் இல்லாமல் காப்பாற்றுறேன். உடம்புல ஒரு மைனர் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். வெற்றி ஆக்கிட்டாரன். கருப்பசாமிக்கு இன்னும் 3 ஆந்திரா தேசம். ஆந்திரா தேசம் மக்களான ஆந்திரா தேசம். நிறைய கட்டிங் போட்டால் இருக்கதான் செய்யும். ஆந்திரா இல்லையே உனக்கு தமிழ்நாடெல்லாம் பொய் புழுகுதியே. வச்சல் புச்சரி சித்தூர் ஆந்திராவா? அப்படியா? வா. முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா என்னம்மா வேணும்? உன் பையனை ஒரு பையனுக்கு கொஞ்சம் வேலை வாங்கி தரதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுறேன். வேற என்ன வேணும்? ஆமாம், உட்கார். அவர் யாரு? உன் ஒன்றனே. ஒரு பையனுக்கு மண்டைக்கு தெரியலையே, என்னாச்சு? அவனை திருத்த முடியுமான்னு பார்த்தேன். இந்த பிறவியில் அவன் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி மெல்ல மெல்ல குணமாக்கி தரேன். இப்படி அடுத்த பையனுக்கு அடுத்த உத்தரவில் பேசுகிறேன். போயிட்டு வா. கர்பசாமிக்கு கால் வந்துட்டோட தம்பி. இல்லைண்ணே, உத்தரவு கூப்பிடலாம் அண்ணனுக்கு. அடே உன் பின்னால் வந்தால் கூப்பிட்டுருவோமோ நாங்கள். கால் வந்துட்டாப்பா. நின்றுக்காங்க. என்னடா என்ன விஷயம்? கண்ணை மட்டும் நான் பார்க்கட்டாங்க. திருத்தணிகை வாழும் முருகா, உன்னை பாட பாட வரம் தா. திருத்தணி போயிருக்கியா? ஒரு முறை போயிட்டு வா. ஏன் அப்படி சொல்கிறோம்னு உனக்கு தெரியுமா? தணிகை மலையிலே வள்ளிநாயகி அம்மாவை கூட்டிகிட்டு போய் முருகப்பெருமான் மறைந்து வாழ்ந்ததாக சரித்திரம். அதனால் கடன்பட்டு கலங்கக்கூடிய நீ பல பேர்களுக்கு தெரியாமல் மறைஞ்சு நிற்க வேண்டிய நேரமும் காலமும் வந்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? அதுலேருந்து உன்னை மீட்டி வெட்டியாக்கி தந்தா போதுங்களா? இந்தா ஒரு இடத்துலேருந்து உனக்கு அதிர்ஷ்டமாக பணம் வரும். ஜெயிச்சுக்கா. நல்லா 6 மாதத்தில் வெட்டியாகிடுவேன். கால் வந்துட்டு வாப்பா. அடுத்து சங்கரன் கோயில் எல்லை, சங்கரன் கோவில் எல்லை. என்னென்ன வேணும்? சில தப்பால் விநாயகர் சத்தியம் பண்ணிட்டு கடற்கடலை என்ன மொத்தம் பறிப்போட்டு இல்லாமல் ஆகிப்போச்சு. எங்கள் தம்பிக்கு ரீசெண்ட் அது மறுபடியும் எனக்கு திருப்பி கொடுத்து பழைய வாழ்க்கை எனக்கு திருப்பி கொடுத்து அந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். 9 மாத காலத்தில் நீ ஜெயிப்ப. சந்தோஷமாவா? சங்கரன் கோவில் என் மேலே இருக்கிற வழக்கை தீர்க்கணும்னு கட்டு வந்தவங்க. ஏய் தம்பி, வழக்கு இருக்க பின்ன தலையில் உரியுது. அண்ணன் வழக்கு இருக்கா? பின்ன பார்த்துக்கோ. பொறுமை வேண்டும், ஆனந்தமும் வேண்டும், அறிவு வேண்டும், தெளிவு வேண்டும். சுவாமியே, ஒரு குற்றத்தோடு நின்றுட்டு அந்த கேரத்திலேருந்து அடித்து வெளியே கொண்டு வந்துடலாம். இன்னொரு குற்றம் செய்யறதுக்கு தயாரானா அதுக்கு நான் எப்படி துணைக்கு வர முடியும்? செய்யக்கூடாது. உன்னை மீறி செய்யலாம் அப்படிங்கிற நிலைமை இருக்கப்போ அந்த கேஸுக்கு காரணமானவர்கள் உன்னை விடுதலையாக்க சம்மதிக்கவில்லை என்ற அந்த மனத்தை மாற்றி என்னை பாவம் செய்யாமல் காப்பாத்துன்னு சொல்ற. கால் ஒன்று கர்பசாமிக்கு வரலாம்ப்பா. இந்தாப்பா பேச்சுவார்த்தையில் காம்ப்ரமைஸ் பண்ணித்தரேன். அடுத்து நீ இடம் மாறி போயிரு. இனி உனக்கு துணை வேண்டாம், வேற துணையை தருகிறேன். வெற்றி அடைவார்.
புரிஞ்சுக்கணும். புரியுதா? எஸ், போய்ட்டு வீட்டில் போய் உட்காந்தா இதை விட நல்லா புரியும். நான் சொன்னதை நினச்சி பார்த்தா ரொம்ப புரியும். கர்மசாமிக்கு சங்கரன் கோவில் துளமாடசாமி எங்கே இருக்காருப்பா? கால் அனுப்புவாங்க. என்ன வேணும் தம்பி? அவனுக்கு நான் ஆர்மியில் உனக்கு படிக்க வச்சு வேலையும் வாங்கி தந்துருந்தேன். இன்னொரு பையனுக்கு வெற்றியை தர 1 மாத காலம் அவகாசத்திற்கு என்னை பார்க்க வந்துக்கிட்டே இருக்கு. நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு வீடு கடன் சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க யாரு? மாமா, அடுத்த உத்தரவு கோவில்பட்டி சாத்தூர்